ஆக இதை போல நாம் இறந்தவர்கள் உடனுக்குடனே ஒரு உடலுக்குள் போனாலும் அது பிறவி இல்லாதபடி அந்த தொல்லைகள் கொடுத்தாலும் அவங்க இறந்த ஒரு பாடு இந்த உயிராத்மா அதே உணர்வோடு வருது. நாம இப்ப வாரம் இந்த தியானத்தை செய்துட்டு இறந்தவங்க உயிராத்மா அந்த சப்தரிஷி மண்டலத்தோட இணை வேணுங்கிற போது அவங்க உணர்வோட சரீரம் நாம இதை எண்ணி நாம உண்டி மேல தள்ளலாம். இப்ப தற்கொலையே பண்ணிக்கிட்டாலும் கூட அந்த தற்கொலை பண்ண உணர்வுகள் மற்ற வீட்டுகளில் எந்த சாபமிட்டு இருந்தாலும் அதே உணர்வு தோண்டி பின்னாடி வரக்கூடிய குடும்பங்கள் அடிக்கடி அந்த தற்கொலை பண்ணக்கூடிய எண்ணங்களே வரும். ஒரு தீயிலே மாண்டு சில நிலைகளில் இருந்த அந்த வெறுப்பான எண்ணங்கள் வந்தாலும் இதேதான் வரும். இதை போன்று இருந்தாலும் நாம் இந்த ஜெபம் எடுத்து அந்த உயிராத்மாவை சப்தரிஷி மண்டலத்தோட இணைக்கணும். இதை போல நம்மை அறியாமலேயே பிறருடைய நிலைகளை நாம திடீர்னு பயந்தோ சில கதைகளோ மற்றவர்களோ பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த உணர்வால் ஈர்க்கப்பட்டு திடீர்னு எதிர்பாராத அதிர்ச்சியால் சுவாசிச்சிருந்தால் இன்னொரு ஆத்மா நம்ம உடல்ல வந்துடும். இதே போல மந்திர தந்திரங்கள் கத்துக்கொள்ள கூடியவங்க துர்மரணம் அடைஞ்சவங்களுடைய எண்ணங்களை எப்படி துர்மணம் அடைஞ்சாலும் அந்த மந்திரத்தால அந்த துர்மணத்தை அடையிறதுக்கு இந்த எண்ணமோ அந்த எண்ண உணர்வு எடுத்து இன்னொருத்தர் மேல பாய்ச்சி விட்டாங்கன்னா அவங்க எப்படி தற்கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த உணர்வுகள் அங்க தூண்டி கொண்டிருக்கும். கெடுதலான உணர்வு கொண்டு யார் யார் இறந்தார்களோ அதை மந்திரத்தால ஜெபிச்சுதான் நம்ம அப்பல சொன்னவே இதே மாதிரி அதை ஜெபிச்சு ஒருத்தர் மேல எண்ணத்தை பாய்ச்சி விட்டால் அவங்க எது செய்தும் ஒன்றும் நடக்காது. இவங்க மாற்று நிலைகளுக்கு போனாலும் ஒன்றும் நடக்காது. ஆனால் அதையெல்லாம் நீங்க மாற்றுவதற்கு இந்த வாரத்தில் ஒரு நாள் நீங்க கூட்டு குடும்ப தியானங்கள் இருந்து இதை முறைப்படி ஆத்ம சுத்தி செய்து அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று எண்ண வேண்டும். அதே போல அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு அத்தனை பேருமே ஜபம் பண்ணி இந்த தியானத்திலிருந்து மகிழ்ச்சியின் அருள் சக்தியாலே இனி உனக்கு உன் உடல்ல எந்த உயிராத்மா இருந்தாலும் அவங்க அந்த இதுகள் நீங்கி அதுக்கு ஒரு புண்ணியம் கிடைச்சு நீயும் நலமா இருப்பாய். உன் வாழ்க்கையில நீ நலம் பெறுவா இந்த மகிழ்ச்சியின் அருள்வழி கிடைக்கும் என்று நீங்க வாக்கு சொல்லி பாருங்க. நீ சாமியார் நம்புறீங்க, ஜோசியத்தை நம்புறீங்க, மந்திரத்தை நம்புறீங்க, எந்திரத்தை நம்புறீங்க, எங்கெங்கயோ போறீங்க, இதை செய்யுங்க. அது உங்களுக்குள்ள அது நிவர்த்தி ஆகும். நீங்க ஒரு பழக்கத்துக்கு வாங்க. இதை போல ஒவ்வொரு குடும்பத்திலும் தன்னை அறியாமல் எத்தனையோ சிக்கல்கள் இருப்பதை மாற்றுவதற்கு இதிலிருந்து நீங்க கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இனி உங்களுக்கு வேறு வழியில் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட வேண்டாம். சகோதரக்குழுக்கு இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பிக்கு இருந்தாலும் சரி, அப்பா அம்மா கிட்ட இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவிக்குள்ளுக்கு இப்படி எல்லாம் தகராறு பண்ணிட்டு தன்னை அறியாமலே பல இன்னல்கள் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலே இன்று ஆதி சங்கரருடைய ஆற்றல் மிக்க சக்திகள் இங்கே பரவி இருந்ததை நாம் இந்த சமீப காலத்தில் அவர் விட்டது அவருடைய மடாதிபதிகள் இன்னைக்கு எத்தனையோ அதன் வழிகள் வந்தாலும் அவர்கிட்ட என்ன ஒளிகளும் கோலமா மகரிஷியுடைய என்ன ஒளிகளும் இங்கே படர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த உணர்வின் என்ன அலையில உங்களுக்குள் பதிவு செய்திருக்கின்றோம். இந்த முறைப்படி நீங்க இதை செய்வீர்கள் என்றால் இந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கின்றது. அதனால வாரத்தில் ஒரு நாள் எந்த இது இருந்தாலும் சரி வீட்டுல கூட்டு குடும்ப தியானம் இருங்க. அதே போல கணவன் மனைவியும் இந்த ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு பேசாம இருந்தாலும் கூட நாம் தனித்து ஒருவருடைய நிலைகள் இருந்தாலும் நாம ஏற்றார ஆத்ம சித்தி செய்து கணவனை அந்த மகரிஷின் அருள்வழியால் அவருடைய மகரிஷி அருள் சக்தி அவர் பெற்று அவர் மகரிஷின் அருள்வழியாலே அவர் செய்வது பேசுவது எல்லாம் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்க பாய்ச்சி பழகும். அதே மாதிரி நாம செய்ய செய்ய இந்த உணர்வின் எண்ணங்கள் காரணம் பிறர் அறியாத நிலைகள் அங்கே ஊடுருவி அது சில செயல்கள் பட்டாலும் நமக்குள் அந்த சங்கடமான எண்ணங்கள் புகா வண்ணம் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அவங்கள மாற்றி நாம இந்த நிலைகள் இந்த உடலை விட்டு நாம சென்றாலும் கூட அந்த உடலுக்கு பின்னாவது அந்த உணர்வுடைய தன்மைகள் ஒன்று சேர்த்து ஒளியின் சரியமா பெற வரும். ஆக நாம் மனிதனா பிறக்கிறது மிக மிக அபூர்வமான நிலைகள் இங்கு இருக்கும். இந்த நிலைகள் கொண்டு நாம் இதை கணவன் மனைவியும் ஆத்ம சுத்தி செய்து ஒருவருக்கொருவர் இந்த நிலைகளை செய்ய வேண்டும். அதே போல கர்ப்பமா இருக்கக்கூடியவங்க அனைவருமே ஆத்ம சித்தி செய்து அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைய மகரிஷின் அருள் சக்தியால் அது ஞான குழந்தையா பிறக்க வேண்டும் என்று அந்த உணர்வை செலுத்தி அந்த குழந்தைக்கு அந்த அடிக்கடி ஒரு நாளைக்கு 5 தரமாக செய்யணும். இதே மாதிரி கணவன் மனைவி ஒரு நாளைக்கு 5 தரமாவது ஆத்ம சித்தி செய்து கணவனை மகரிஷின் அருள் சக்தி அவர் பெற வேண்டும், அவன் சொல்லும் செயலும் எல்லாம் புனிதம் பெற வேண்டும் என்று கணவன் மனைவியை நினைக்க வேண்டும், மனைவி கணவனை நினைக்க வேண்டும். இதை போன்று நாம் மனித வாழ்க்கையிலே இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு தொல்லையோ பையனோ ஏதோ நாம கொஞ்சம் கடினமான நிலைகள் அவன் பேசிவிட்டால் அவன் தவறு செய்து விட்டால் அவன் தவறு செய்யும் இந்த உணர்வு நமக்கு பட்டவுடன் நமக்கு கோபம் வரதான் செய்யும். ஆனால் அதே கோபத்தாலே நாம் சாபமிடும் நிலைகளுக்கெல்லாம் நம்ம வாக்கு கொடுத்து விடுவோம். ஆனால் கெட்டது உடனடியா வேலை செய்யும். நாம் குழந்தை மேல பாசமா இருப்போம், நம்மளை அறியாமலே இந்த உணர்வுகளை பாய்ச்சி உடனே நம் எண்ணமே அங்கு துரித நிலைகள் செய்து அவங்க இடைஞ்சலுக்கு ஆக்கும்.
அதே போல அவர்கள் சங்கடப்படும் போது அதை எண்ணி நாம் மீண்டும் வேதனைப்படுவோம். இதை போன்ற நிலைகள் நம்மளை பின்னி பிணைந்து வரக்கூடிய இந்த நிலைகள் இருந்து நம்மை அறியாமலே நம்மை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த நிலையை நீங்க மாற்றுவதற்குத்தான் இந்த தக்க ஆயுதத்தை பெரிய மிஷின் கன் போன்றது. உங்களுக்கு இந்த ஆத்மசுத்தி இந்த ஆயுதத்தை நம்ம கையில கொடுக்கிறோம். உங்களுக்கு திடீரென்று கோபம் வந்தாலும் அடுத்த நிமிஷமே ஆத்மசுத்தி செய்து அவருடைய அருளாட்சி நாங்கள் பெற வேண்டும் என்ற இதே நிலையில அவங்க அருளாட்சியால் நாங்கள் மகிழ்ச்சியின் அருள்வழி பெற வேண்டும், எங்க சொல்லிலையும் செயலிலும் எல்லாம் புனிதம் பெற வேண்டும் என்று இந்த எண்ணத்தை அடிக்கடி எடுத்து பழகுங்கள். பெண்களா இருக்கக்கூடியவங்க அனைவருமே சமையல் செய்யும் போதெல்லாம் ஆத்மசுத்தி செய்துட்டு இந்த சாப்பாட்டை இந்த அரிசி போடும் போதெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தியால் நான் சமைக்கும் சாப்பாடு யார் புசித்தாலும் அவர் வாழ்க்கையில நலமும் வளமும் பெற வேண்டும் என்று எண்ணி இந்த அரிசியை போடும். நீங்க அப்ப சுவாசிக்கக்கூடிய உணர்வு உங்கள் அறியாமலே உங்க உடலை சுத்தப்படுத்தும். பெண்களுக்கு அடிக்கடி கவலையும் தொந்தரையும் அதிகமா வருவதனாலே அந்த உணர்வுகள் அவங்க கைகால் குடைச்சலும் தலைவலியும் உருவல வலியும் அவருக்கு அதிகமான நிலைகள் வரும். காரணம் பெண்களுக்கு ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி. அடிக்கடி இந்த கவலையும் மற்ற நிலைகள் எண்ணி எண்ணி அவங்க அறியாமலே இந்த உணர்வு உடல்ல சேர்த்து கைகால் குடைச்சல் அசரிக்க வந்து விடுகின்றது. அறிவு பின்னணியிலே நோய்களாக அதிகமாக வளர்ந்து நல்லதை சிந்திக்க முடியாத நிலைகள் ஏற்படுகின்றது. அதனால பெண்கள் அடிக்கடி சமையல் செய்யும் போதும் சமையல் செய்த ஏற்பாடு பரிமாறும் போதும் இந்த நிலைகளை செய்து கொள்ளுங்க. கணவன் மனைவியும் அவசியம் இந்த ஆத்மசுத்தி செய்து பழகிக்கொள்ளுங்க. காரணம் இவைகளெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் எந்த வீட்டை விட்டு சென்றாலும் தொழில போய் அமைந்தாலும் ஒரு சங்கடமான வார்த்தையை காதலை கேட்டாலும் அடுத்த நிமிஷம் ஆத்மசுத்தி செய்து பழகிக்கிட வேண்டும். ஏனென்றால் இது ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த ஆயுதத்தை கொடுக்கணும். நீங்க கடும் ஜபத்தினால எடுக்கிறது அல்ல. நீங்க ஒரு நிமிஷம் 10 நிமிஷம் தான் சூரிய தியானம் செய்றீங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் மகாபாரத போர் என்று நாம் அன்று ஞானிகள் வியாசக பகவான் சொன்னாரே, கண்ணன் மகாபாரத போரை வழி நடத்தி சென்றான் என்று நாம் கண்ணாலே பார்க்கும் போது நாம எத்தனை ஒரு தவறு செய்தாலும் அந்த கோபமான உணர்வுகள் நமக்குள் வந்து நம்மளை ஆட்டி படைக்கின்றது. அப்போ நமக்குள் ஒரு போர் நடக்கின்றது. ஆக நாம ஒவ்வொரு நிமிஷம் நாம் ரோட்டிலே நாம் தவறு செய்யவில்லை என்றாலும் பிறகு செய்யக்கூடிய தவறுகளை நாம் கண்ணுற்று பார்க்கிறோம், காது கொண்டு கேட்கிறோம். அந்த உணர்வுகள் நமக்குள் தோன்றி இந்த அலைகள் நம்ம உடலுக்குள் சென்று நமக்குள் நம்மை அறியாமலே பல இன்னல்களை உண்டாக்குகின்றது. அப்படி ஆனாலும் நீங்க அடுத்த நிமிஷம் நாம் சொன்ன இந்த ஆத்மசுத்தியை நீங்க உங்க உடலுக்குள் செய்து நாளை நடப்பதை அனைத்தும் நல்லதாக இருக்க வேண்டும் என்று எண்ணுங்கள். ஏனென்றால் உங்க உயிர் பிரம்மம். நீங்க எதை சுவாசிக்கின்றீர்களோ இதை சுவாசித்து உங்க உயிரிலே பட்டவுடனே அது பிரம்மம் ஆகின்றது. அப்ப அந்த உணர்வு உங்க உடல் முழுவதுக்கும் செல்லும் போது பிரணவமாகின்றது, அது ஜீவன் பெறுகின்றது. நாம் ஓம் நமச்சிவாய சிவாய நமவோம். நாம எந்த குணத்தை நாம எண்ணுகின்றோமோ அது பிரம்மமாகி அந்த குணம் நமக்குள் சிருஷ்டித்து அந்த உணர்வின் சத்தான நிலையில் நம்ம உடல் சிவமாகின்றது. இந்த சிவ ஓம் நமச்சிவாய சிவாய நமவோம். எந்த சங்கடமான எண்ணத்தை, எந்த வேதனையான எண்ணத்தை, எந்த சலிப்பான எண்ணத்தை, எந்த வெறுப்பான எண்ணத்தை நமக்குள் எடுத்திருக்கின்றோமோ இந்த உணர்வுகள் நமக்குள் ஆகி உடலான சிவத்துக்குள் சக்தியாக அடங்கி விடுகின்றது. இப்ப சிவாய நமவோம். நாம் இந்த உடலுக்குள் எந்த சக்தியை சேர்த்துக் கொண்டோமோ அந்த சக்தியின் துணை கொண்டு நாம் பேசிக்கொண்டேதான் இருப்போம். ஆக பிறருடைய உணர்வுகள் அதை பட்டவுடனே அந்த உணர்வுகள் அங்கே சிவாய நமவோம், அங்கே சிவத்தில பட்டு நாம் எந்த குணத்தை கொண்டு பேசுறோமோ அது எதிரலையாக எனக்குள் திரும்பி வந்து கொண்டிருக்கும். ஒருவனை நான் திட்டுவேனே ஆனால் அந்த உணர்வுகள் அங்கே அந்த சிவத்துக்குள் தூண்டி அந்த உணர்ச்சிகள் உண்டப்பட்டு என்னை உதைக்க வேண்டும் என்று சொல்லுவார். ஆக நான் என்னை அறியாமலேயே இந்த உணர்வுகள் எனக்குள் ஆட்டி படைக்கும் இந்த நிலையிலிருந்து அது தப்பிக்க வேண்டும் என்றுதான். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் பிரம்மமாக இருந்து நம்மை வாழ வைப்பதும் வழிகாட்டுவதும் அது இயக்குவதும் நமது உயிராக இருக்கின்றது. நான் எதை எண்ணுகின்றோமோ அந்த உணர்வின் நிலைகள் உயிருடன் மோதும் போது அது பிரம்மமாகி பிரணவமாகி நமக்குள் அது ஜீவன் பெறுகின்றது. ஆக நாம இப்ப எடுப்பது, இப்ப சாதாரண வாழ்க்கையில் ஒருத்தர் திட்டுவதை எடுத்துக்கொள்ளலாம், மற்றதையெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஞானியின் அருளை பெறுவதென்றால் நாம் அவ்வளவு சுலபம் அல்ல. அந்த ஞானியின் அருள் வாக்கைத்தான் உங்களுக்குள் பதிவு செய்து இந்த ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க 10 நிமிஷம் சூரிய தியானத்தை எடுக்கிறீங்க, காந்த சக்தியை கூட்டிக் கொள்கின்றீர்கள். அந்த காற்றிலே ஞானியின் அலைகள் இங்கே இருக்கின்றது. அந்த ஞானியின் அலை பெறுவதற்குத்தான் ஓம் ஈஸ்வரா என்ற உயிருடன் தொடர்பு கொண்டு அந்த மகிழ்ச்சிகளின் அருள்வழியை நான் பெற வேண்டும் என்று ஏங்கி அது மகிழ்ச்சியின் அருள்வழியின் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உங்க உடலுக்குள் தியானி. ஆக நாம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒருவர் திட்டினால் அந்த உணர்வு பட்டவுடன் நம்ம உடல்கள் எப்படி சிலிர்க்கின்றது, ஆத்திரம் வருகின்றது, பயம் வருகின்றதோ இதை போல நீங்க ஒவ்வொரு நிமிஷமும்
இந்த ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை நீங்க பின்பற்றி இது என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உங்க உடலுக்குள் நீங்க செலுத்தப்படும் போது நாம் மற்றவர்கள் எந்த அசுத்தமான நிலைகள் இருந்தாலும் அதை மாற்றும். ஆக நாம் அடிக்கடி நாம் அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தி நாம் பெற வேண்டும் என்று இந்த உணர்வை நாம செலுத்திக் கொண்டால் அதை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கும். நம் உணர்வுக்குள் அந்த ஒளிகள் மாறிக்கொண்டிருக்கும். நாம் எப்படி ஒரு அணுவின் தன்மை இங்க கசப்பின் தன்மை எடுத்துக்கொண்டு இந்த கூட்டமைப்பால் செல்லும் போது இன்னொரு மற்ற தாவர இன சத்தின் அந்த அலைகள் செல்லும் போது அதோடு சேர்த்து இந்த பெரு அலைகள் இந்த சிற்றலைகள் மோதியுடனே அதற்குள் மோதி அதை கவர்ந்து இந்த அணுக்கள் தனக்குள் அதை விழுங்கி இந்த உணவின் தன்மை மாறுபட்டே கொண்டு செல்கின்றதோ இதை போன்று நாம் இந்த உணவின் ஆற்றல் மிக்க மெய்ஞானின் அளவு உணர்வை நாம் அடிக்கடி நமக்குள் இதை சேர்த்து இந்த உணர்வை சேர்த்துக் கொள்வோம். இப்ப நாம் மந்திரத்தாலே நாம் கோயில்ல போய் அர்ச்சனை செய்து என் துன்பம் எல்லாம் இப்படி இருக்குதுன்னு அதை நீங்க ஜெயிச்சு உங்களுக்குள் துன்பத்தை வரவழைச்சு அந்த முருகன் நிலையை கொண்டு நாம இறந்த பின் அந்த மந்திரவாதியிட்ட சிக்கி அந்த உணவின் நிலையை கொண்டு அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கத்தான் வரும். ஆக இதை போன்ற நிலைகளில் இருந்து நாம் மீளுவதற்கு எந்த மந்திரவாதி கையும் நம்முடைய உணர்வுகள் சிக்காது. ஆக அந்த மெய்ஞானியுடைய உணர்வுடைய நிறைவை கொண்டு அந்த சப்தரிஷியுடைய உணர்வுடன் இணையும். ஏனென்றால் இன்று எந்த மந்திரம் யார் ஜெயித்தாலும் சரி நம் உயிராத்மாவுடைய நிலையை இறந்தவர்பால் பிரித்து எடுத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு. ஆக அதே மனித உடல்ல விளைய வைத்துத்தான் இன்று மற்ற நிலைகளில் தெய்வமா வேலை செய்வதும் ஒரு உடலுக்குள் வேலை செய்வதும் அவர் மனிதனுடைய நிலைகளை நாம் மீண்டும் ஜெயிக்கப்படும் போது மற்ற மனிதன் உடல்ல விளைய வைத்த இந்த உணர்வு நமக்குள் அது 2 மடங்கு சேர்த்த உடனே நமக்குள் ஆற்றல் மிக்கதா சேர்கின்றது. ஒரு உணவின் தன்மை ஒரு அணுவின் தன்மை சேர்க்கப்படும் போது அது எந்தெந்த குணத்தின் தன்மை அதிகமாக சேர்க்கின்றதோ அது ஆற்றல் பெறுகின்றது. இதை போன்றுதான் இயற்கையுடைய உண்மையுடைய நிலைகள். ஆக நாம் மெய் உணர்வின் தன்மை நாம் அறிந்து உணர்ந்த பின் அந்த மகிழ்ச்சிகள் அறுவடை காட்சிய பின் இந்த உடலிலே இருக்கப்படும் போதே நாம் சொல்லும் நிலைகள் உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய எப்பொழுது சங்கடத்தை எதிர்பார்க்கின்றோ அதெல்லாம் உங்களுக்கு நன்மை பயக்கும் நேரம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி என்றால் இப்ப என்னை இப்படி திட்டான நான் உண்மையை பார்க்கிறேன் என்றால் அது துன்பத்தை கொடுக்கும் நாள். அவர்கள் சொன்ன உடனே இப்ப நாம் பையனோ ஒருத்தன் என்னை இப்படி பேசிட்டானே என்ற நிலைகள் ஆத்திர உணர்வோடு நாம் தீர்க்கப் போகும்போது நம்மளுக்கு கெட்ட நாள். நமக்குள் அந்த உணர்வின் தன்மை கூட்டுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் இப்ப நாம் யாராவது நம்மளை திட்டினால் இந்த உணர்வின் தன்மை கொண்டு நம்ம உணர்ச்சேசப்பட்டு ஏசும் நிலை வந்தாலும் ஈஸ்வரா உயிரை எண்ணுங்க, அந்த மகிழ்ச்சிகளின் அறுவடை நான் பெற வேண்டும் ஏங்குங்க, இது என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உங்க உணர்வுக்குள் செலுத்துங்கள். அப்பவே இது அடக்கும். ஆக ஒருவர் நம்மை உணர்ச்சேசப்பட்டு தூண்டும் நேரத்திலையும் நாம் இந்த ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை நமக்குள் எடுத்துக்கொண்டால் அவர்களால் சங்கடமான ஏற்படுத்திய உணர்வு நம்மை ஆட்சி படைக்காதபடி அதை அடக்க இந்த ஆயுதம் வரும். அப்புறம் அடுத்து யார் நம்மளுக்கு தவறு செய்தார்களோ அவர்களுடைய எண்ணத்திலே அவங்க மகிழ்ச்சி நல்லாலே அவர்கள் நாளை செய்வது நல்லதா இருக்க வேண்டும் என்று உங்க ஆணையை இடுங்க. ஆக உங்களுக்குள் அந்த உணர்வை தடுக்க செய்யுங்க. இதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நிமிஷமும் நம் மகிழ்ச்சியின் அருள்வழியை நமக்குள் சேர்த்து கற்றுக்கொள்ளுங்க. மனித வாழ்க்கை அது எந்த நிமிஷம் என்று சொல்ல முடியாது. நாம இப்பொழுது நாம எந்த நிலையில் இருந்தாலும் பிற மனிதனுடன் வாழப்பட போகும்போது குறைகளை காணாமல் இருக்க முடியாது. இன்றைய விஞ்ஞான உலகத்திலேயோ குறைகள் கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் இந்த ஆத்மசுத்தி செய்து இந்த புனித பயணத்தை அந்த மகிழ்ச்சியின் அருள்வழியை நமக்குள் சேர்த்து ஒவ்வொரு நிமிஷமும் நாம் இந்த புனித பயணமாக இருக்க வேண்டும். நாம் இப்ப உங்ககிட்ட பேசுறது என்ன, இப்ப நீங்கள் எல்லாம் மகிழ்ந்திருந்தால்தான், நீங்க மகிழ்ச்சியான எண்ணங்களை சொன்னால்தான் நான் எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அதே போல நீங்க ஆத்மசுத்தி செய்து கொண்டு யாருக்காவது துன்புறுத்தி வந்தாலும் உடனே உங்களுக்கு நல்லாய் போகும் என்று சொல்லுங்கள். அவங்களுக்கு உடல் நலமாகும். அப்பொழுது அவருடைய எண்ணங்கள் அவங்க சொல்லும் போது அந்த மகிழ்ச்சியான எண்ணங்களை அது உங்களுக்கு சொந்தமாக்குங்கள். இப்ப நாம் எப்படி உங்களை நல்லதாக்க வேண்டும் என்று விரும்புகின்றனோ அதை போன்று நீங்க ஒவ்வொருவரும் இந்த ஆத்மசுத்தி செய்து கொண்டு நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த எண்ணங்களை பரப்புங்கள். நம்முடைய மூச்சு பிறருடைய துன்பங்களை போக்க வர வேண்டும். பிற துன்பமான உணர்வுகள் நாம் காதலை கேட்டு நம் உடலுக்குள் நின்று அந்த துன்பங்கள் நம்மை ஆட்டி படைத்திடக்கூடாது. ஏனென்றால் நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் பிற துன்பாலை இதெல்லாம் விஷம், அது ஊடுருவி நம்மளை துன்பத்தை ரொம்ப துரித நிலைகள் ஆக்கும். அதை மாற்றுவதற்கு மெய்ஞானியின் அருள்வழி இருந்தால்தான் நாம் அதை நெருப்பு அந்த நிலையின் தன்மையை நாம் பெற வேண்டும். ஆனால் இதற்கு குருவின் துணை வேண்டும். இந்த குருவின் இணைப்புக் கொண்டு அந்த மகிழ்ச்சியுடைய நிலைகள் எவ்வழிகளை எடுத்தாரோ இந்த உணர்வின் ஆற்றல் நிலைகள் கொண்டு நாம் பின்பற்றி நடப்பவருடைய நிலைகள் கொண்டுதான் இது இருக்கின்றது. ஆகவே நாம் இன்று நாம் பார்த்த இந்த உணவின் தன்மை கொண்டு நாம் எடுத்துக்கொண்ட இந்த நிலையை நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஆத்மசித்தி செய்து நீங்க உங்க வாழ்க்கையிலே புனிதம் பெறுவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சி உங்களுக்கு வெற்றி பெறும். ஆகையினாலே இது இப்ப நீங்க இன்னொரு வேலையும் கேட்டவர்கள் நீங்க வேற எங்கேயும் உங்க குடும்பத்துடைய நிலைகள் ஒவ்வொருத்தரும்
எந்த சிக்கல் வந்தாலும் இதே மாதிரி ஆத்ம சித்தி செய்து கொள்ளுங்கள். இதே எல்லாமே நல்லதாக வேண்டும் என்று எண்ணுங்கள். நீங்க 2 மண்டலம் இதே போன்ற